சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 5/5/2024 ஞாயிற்றுக்கிழமை, சித்திரை மாதம் 22ஆம் நாள், துவாதசி திதி இன்று மாலை 5:42 வரை, உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்று இரவு 7:57 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி, பூரம், பூராடம் ஆகிய சுக்கிரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நல்ல உயர்ந்த நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் மிக முக்கியமான முடிவுகளை அமுல்படுத்தியோ அல்லது புதிய அறிமுகங்கள் அல்லது ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்தோ அதன் மூலமான வெற்றிகள், உயர்வுகள், லாபங்கள், பண வரவினை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு விரயங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 4ஆம் அதிபதி இன்றைக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சு அதே நேரத்தில் இருள் தன்மையோடு இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு மாதிரியான இருள் தன்மை என்பது செலவுகளே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. காசைத்தான் காணோம், வருமானம் வரமாட்டேங்குது, ஆனால் இன்றைக்கு ஓய்வு நாளாக இருக்குது, செலவுகள் அப்படியே அள்ளி விட்டு கொண்டு போகிறதே. பிள்ளையோட கல்வி கட்டணம் அல்லது பிள்ளையோட வேலை அமைப்புகள் அல்லது ஒரு சுப விஷயத்திற்காக என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், யாருக்கிட்ட கடன் வாங்கலாம் அல்லது இதை எப்படி கடன் வாங்கலாமா சமாளிச்சிட முடியுமா என்கின்ற மனம் சற்று பேதலித்திருக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும். ஆனால் பார்த்திங்கன்னா சாயந்தரம் 5:30 மணிக்கு மேலே மாறக்கூடிய சில பல அமைப்புகளின் மூலமாக தைரியம் மேசராசிக்காரங்க எல்லாருக்கும் வந்துடும். என்ன இருந்தாலும் நமக்கு வருமானம் வந்துடும், அதை தூக்கி இதில் செய்யலாம், இதை தூக்கி இதில் போடலாம் என்கின்ற மாதிரியான ஒன்றை சார்ந்து இல்லாமல் நம்மளே எல்லாத்தையும் அப்படியே சுயமாக சமாளிச்சிட முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் வரக்கூடிய நல்ல நாளாகத்தான் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பிள்ளைங்களுக்காக ஏதாவது செலவு பண்ணுறதாக இருந்தாலும் கூட ஒரு நிலையில் அவங்களுடைய எதிர்காலத்திற்காக தானே, ஸ்கூலுக்காக செய்கிறோம், வேலைக்காக செய்கிறோம் அல்லது திருமண அமைப்புகளுக்காக செய்கிறோம், சம்பாதிக்கிறது எல்லாமே பிள்ளைங்களுக்காக தானே, அவங்கள தாண்டி வேறு என்ன இருக்க போகுது என்பது மாதிரியான சந்தோஷங்களும் மத்தியானம் 3 மணிக்கு மேலே வந்துடும். ஓய்வு நாளான இன்றைக்கு அப்படியே குடும்பத்தாரோடு சேர்ந்து உங்களுடைய மன அமைப்புகளை அப்படியே சொல்வது, தேவையற்ற சில விஷயங்களை நீக்குவதற்காக ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கலப்பு அமைப்புகள் இருக்கக்கூடிய, அதே நேரத்தில் மனதில் தெளிவும் சிந்தனையில் உயர்வும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்ப உறவுகள் விட்டு கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. அதுலேயும் குறிப்பாக அண்ணன் தம்பி மூலமாக இன்றைக்கு சமரச அமைப்புகள்லாம் இருக்கும். அண்ணன் இதை செஞ்சு கொடுக்கல, தம்பி இதை செஞ்சு கொடுக்கல, நமக்குள்ளேயே எப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் எப்படி ஆகிறதுன்ற மாதிரியான 3வது மனிதர் ஒருவருடைய தலையீட்டின் மூலமாக ஒட்டுமொத்த குடும்ப அமைப்புகளையும் ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 11ஆம் இடத்துல லாபச்சந்திரன் இருக்கிறார். வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாள். கடந்த காலங்களில் வியாபாரம் நடக்குது, ஆனால் லாபம் தான் இல்லை. கல்லாப்பட்டியில் காசை மட்டும் காணோம், மற்றதெல்லாம் கரெக்டாகவே நடந்து கொண்டு இருக்கிறது. எங்கே எப்படி பணம் போகிறதுன்று தெரியவில்லை என்கின்ற அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. அக்கால் தம்பி உறவுகளும் இன்றைக்கு நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. அக்கால் என்பவர் இன்னொரு அம்மாவாக கருதப்படக்கூடிய அளவிற்கு நம்மகிட்ட நடந்துக்கக்கூடிய ஒரு உயர்வான உறவுகள், நல்ல விதமான உன்னதங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. நமக்கு ஒன்றும் இல்லைன்னா கூட நம்முடைய அக்கா தங்கச்சி நல்லா இருக்கணும், அண்ணன் தம்பி நல்லா இருக்கணும், அப்பா அம்மாவை நல்லா கவனிச்சுக்கணும் என்கின்ற மாதிரியான உறவுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் உங்களுடைய வயதிற்கேற்றார் போல் இன்றைக்கு தூரத்திலிருந்து வர செய்திகள் கூட, வெளியிலிருந்து வர செய்திகள் கூட, எல்லாருமே இன்றைக்கி கூட்டு குடும்பமாக இல்லையே, தனி குடித்தனமாகத்தான் இருக்கிறோம், பக்கத்து குடும்பங்கள், சொந்தக்கார குடும்பங்களிலிருந்து சில பல நற்செய்திகள் வரக்கூடிய, எல்லோரும் குடும்பமாக ஒரே அமைப்பாக இருந்து கலந்துரையாடக்கூடிய ஓய்வு நாளாக அமைந்திருக்கிறது ரிஷபத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் இன்றைக்கு சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கிறார். வேலை தொழில் மாற்றம் ஏதாவது பண்ணலாமான்னு மனசு சற்று ஓய்வாக இருக்கும்போது யோசிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ரொம்ப நாளாக ஒரே மாதிரி இருக்கிறோம், நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க, ஆனாலும் இன்னும் நமக்கு ஏற்ற மாதிரி பதவி உயர்வு கொடுக்கல, சம்பள உயர்வும் கொடுக்கல, மாதம் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது இன்க்ரிமெண்ட்டை கொடுக்கலான்னு பார்த்தா கிணத்துல போட்ட கல் மாதிரி எல்லாத்தையும் பேசுகிறாங்களே தவிர இன்க்ரிமெண்ட்டை பற்றி மட்டும் பேச மாட்டேன்றாங்க, ப்ரொமோஷனை பற்றி மட்டும் பேச மாட்டேன்றாங்க. இந்த மாதிரியான அலுவலக அமைப்புகளில் கொஞ்சம் அதிருப்தி இருக்கக்கூடியவர்கள், இன்னும் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே இருந்துக்கிட்டு இருக்கிறேன், எப்போ போய் நான் ஆஃபீஸில் வேலை செய்கிறது, இந்த மாதிரியான எண்ணங்கள் அல்லது அலுவலகத்திலேயே என்ன வேலையில்
வேலையில் வச்சுருக்கிறாங்க, கொஞ்சம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தா, இப்படி 2 பக்கமும் மாறுதலான சில அமைப்புகள், அது இருந்தால் இது இல்லை, இது இருந்தால் அது இல்லைன்ற மாதிரி அந்த இக்கரைக்கு அக்கறை பச்சைம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரியான அமைப்புகளில் அலுவலக பணி அமைப்புகளில் அதிருப்தி இருந்து கொண்டிருக்கின்ற மிதனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நாளையிலிருந்து அப்படியே அலுவலகத்திற்கு சுமூகமாக போகக்கூடிய சூழல்கள் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. வியாபார பெருமக்கள், விவசாய அமைப்புகள் எல்லாத்திலையுமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கும். விவசாயிகள் அனைவருக்குமே மண் கை கொடுக்கக்கூடிய தன்மை, மண்ணை நம்பினால் பொன்னை நம்பினார் போல என்கின்ற பழமொழிக்கு ஏற்ப எல்லா நிலைகளிலையும் உங்கள் உழைப்பு வீணாக போகாமல் உங்களுக்கே உங்களுடைய குடும்பத்தாருக்கே அப்படியே முழுமையாக செயல்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக சொல்லப்போனால் மிதனராசிக்காரர்களுக்கு கெடுபலன்கள் எதுவும் இல்லாமல் நல்லவைகள் மட்டுமே வருங்காலங்களிலும் நடக்கக்கூடிய இயல்பான ஒரு நாளாக அமைந்திருக்கிறது இன்று. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 9ஆம் இடத்துல தேய்பிறை அமைப்பில் இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கு. அப்பா அம்மா பேரில் ஏதேனும் மன வருத்தங்கள் இருக்கலாம். ஒன்று, காலையிலேருந்து அவங்கக்கிட்ட ஏதாவது முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கும். நம்ம ஒன்று நினைக்கிறோம், அவங்க ஒன்று சொல்கிறாங்களே, இன்னும் அந்த காலத்து ஆட்களாகவே இருக்கிறார்களே. இன்றைக்கு நடைமுறை பார்த்திங்கன்னா ஆன்லைன் வந்துருச்சு, வெப்சைட் வந்துருச்சு, சினிமா போய் வேறு மாதிரியான ஊடகங்கள் வந்துவிட்ட இந்த காலத்தில் இன்னும் அவர்கள் பழைய அமைப்பாகவே இருக்கிறார்களே, இந்த கால அமைப்புகளை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்களே என்கின்ற ஒரு மன வருத்தம் தாய் தகப்ப மேலே வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஆனால் மதியம் 3 மணிக்கு பிறகு மாறக்கூடிய சில அமைப்புகள் மூலமாக அவங்கக்கிட்ட நம்முடைய கருத்துக்களை எடுத்து சொல்லி அவங்கள மாற்ற முடியுன்ற நம்பிக்கை அல்லது மாற்றிவிட்ட சில அமைப்புகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கு ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருக்கும். பூமி சார்ந்த விஷயங்கள்லேயும் இன்றைக்கு ரொம்ப நல்ல பலன்கள் அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு. விவசாயம் பண்ணுறவங்க, ரோடு போடுறவங்க, சாலை பணி செய்பவர்கள், பூமியின் மேல் செய்யக்கூடிய சில விஷயங்கள், இந்த அஸ்திவாரம் போடுறவங்கள சொல்லலாம், கிணறு சொல்கிறவங்க, கனிம வளங்கள், இது மாதிரியான அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், நிலத்தோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் கடந்த 1 வருஷம் 1.5 வருஷமாக கஷ்டங்கள் இருக்குது இல்லையா, இந்த பொருளாதார கஷ்டங்கள் அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கிடையே ஒரு உரசல்கள் முரசல்கள் போன்ற அமைப்புகள் எல்லாமே தீரக்கூடிய, படிப்படியாக ஒரு மன அழுத்தம் விலகக்கூடிய, ஒரு சந்தோஷம் வரக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்கு கடகராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள். கூடுதலாக அவர் கிரகண தோஷத்திலும் இருக்கிறார். மனம் சற்று காலையிலிருந்தே குழப்பமாகவே இருக்கும். இது இப்படி இருக்குமா, அது இப்படி இருக்குமா, நம்ம ஒன்று கணக்கு போட்டோம், ஆனால் இப்போ 4-5 நாளாக நடக்கிற வேலையை பார்த்தா அது வேறு மாதிரி இருக்குது. போன வாரம் வரைக்கும் சரியாக இருந்த ஒன்று இந்த வாரம் சரியாக இல்லாத போல தெரிகிறதே. இந்த மாதிரி வயதிற்கேற்றாற் போல் குழப்பங்கள் இருக்கக்கூடிய, அவங்கவுங்க வயதிற்கேற்றாற் போல தானே இருக்கும். ஒரு 40 வயதுக்காரருக்கு 60 வயதுக்காரருக்கு இருக்கக்கூடிய எண்ணங்கள் 20 வயதில் இருக்கக்கூடிய சிறியவர்களுக்கு இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை இல்லையா. அந்த மாதிரியான ஒரு சூழல் அமைப்புகளில் கொஞ்சம் குழப்பங்கள் மதியம் முழுக்கவே இருக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கும் நாளைக்கும் சந்திராசிரமம் என்கின்ற அமைப்பில் பண விஷயங்களை கூட இன்றைக்கு சிம்மராசிக்காரர்கள் தாராள மனப்பான்மையை வைத்திருக்காமல் கொஞ்சம் ஒரு மாதிரியான இது இந்த விஷயத்தில் பணத்தை கொடுக்க வேண்டியது அவசியம் தானா என்பது போன்ற எண்ணங்களை வைத்திருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும். சமூக ஊடகங்களில் அதிகமான ஒரு அக்கறை கொண்டவர்கள் அல்லது அதீதமான ஆர்வத்தில் இருப்பவர்கள் சற்று பணம் விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெயரை கெடுத்து கொள்ளக்கூடிய சில பல விஷயங்கள் அடையாளம் காட்டப்படும் என்பதால் மனக்கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டியது இன்றைக்கு அவசியமாக இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் சில புதியவர்கள், இளைஞர்கள், 10 பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏதேனும் ஒரு பழக்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய, உடலுக்கோ மனதிற்கோ தேவையில்லாத சில விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்புகள், அதை தூண்டக்கூடிய ஆர்வத்தை தூண்டக்கூடியவர்கள் அறிமுகம் ஆவாருங்க. அப்படின்றதுனால எல்லாத்திலையும் கொஞ்சம் கவனமாக, பொறுமையாக, நிதானமாக பெரியவர்கள் சொல் பேச்சு கேட்டு இது நமக்கு தேவைதானா என்பதை சிம்மராசிக்காரர்கள் சிந்திக்க வேண்டிய ஓய்வு நாள் இன்றைக்கு. கன்னியாராசிக்காரர்கள் அனைவருக்குமே 7ஆம் இடத்தில் சந்திரன் ராகு சேர்க்கை சேர்ந்திருக்கின்ற நண்பரின் மூலமான நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு. அதுலேயும் குறிப்பாக வேற்று மத இன மொழி பேசுகின்ற, உங்கள் மொழியை தவிர உங்களுடைய இனத்துக்காரர், உங்களுடைய மதத்துக்காரர் இல்லாத இன்னொருத்தர் மூலமாக நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். குறிப்பாக சிகப்பு நிற கட்டிடங்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், ஹோட்டல் நடத்துகிறவங்க, ஃபாஸ்ட் ஃபுட் கம்பெனி நடத்துகிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கும். அம்மாவின் பேர் இதுவரைக்கும் மன வருத்தங்கள் கொண்டிருந்தவர்களுக்கு இன்றைக்கு மாலைக்கு பிறகு அம்மாவிடமிருந்து சம்மதம் கிடைக்குது அல்லது அம்மாவின் மனம் மாறுதல் போன்ற அமைப்புகள். கொஞ்சமாவது அம்மா சம்மதம் கொடுத்துருக்குறாங்களே, பரவாயில்ல, முழுக்க மறுத்தவர்கள் இனிமேல் யோசிக்கிறேனாவது சொல்கிறாங்களே என்பது போன்ற தாய் மீது ஒரு திருப்தி இருக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் சுப விஷயங்கள் இல்லையே என்று நினைப்பவர்களுக்கு அண்ணனுக்கோ அக்காளுக்கோ தம்பிக்கோ தங்கைக்கோ உங்களுக்கு இல்லாவிட்டாலும் உங்களுடைய உறவுகளில் ஒன்றிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும்.
ஒரு சிறிய பயணம் இன்றைக்கு இருக்கும். ஒரு 30 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர், மேக்ஸிமம் 100 கிலோமீட்டர். 100 கிலோமீட்டருக்குள்ளே போகக்கூடிய ஒரு பயணம், வடக்கு அல்லது வடமேற்கு திசையில் பயணம் அமைந்து அந்த பயணத்தின் மூலமாக வாழ்க்கையை திசை மாறக்கூடிய தன்மை, அந்த பயணத்தில் ஏதாவது வருமான அமைப்புகள் தொடர்புகள் எல்லாமே உண்டாகிறது, அல்லது அந்த பயணத்தில் ஒரு அறிமுகம், ஒரு நட்புகள் உருவாகக்கூடிய அமைப்புகள். 7ஆம் இடத்தின் முழு தன்மைகளும் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதால் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு மாலை வரைக்குமே ஒரு நல்ல சுப அனுபவங்கள், சுக அனுபவங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு பகல் முழுக்க கொஞ்சம் குழப்பங்கள் இருந்து இரவுக்கு பிறகு அந்த குழப்பங்கள் தீரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதுலேயும் தொழிலில் இன்றைக்கி கடுமையான குழப்பங்கள் கண்டிப்பாக இருக்கும். என்னங்கய்யா குழப்பம் இருக்குன்னா அது என்ன மாதிரியான இருக்கும்? இந்த தொழிலை செய்யலாமா வேண்டாமா? இந்த வேலையில் நீடிக்கலாமா வேண்டாமா? ஜீவனாதிபதி இன்றைக்கு 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சதோடு இல்லாமல் ராகு கேதுக்களோடு சேர்ந்து இருக்கிறார் இல்லையா? ஆக அந்த கிரகண தோஷ அமைப்பில் இருக்கக்கூடியவர் இப்படியே வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறதே, கடனுக்கு மேலே கடனாக ஏறிக்கொண்டே இருக்கிறதே, அல்லது கடனை அடைக்கவே முடியவில்லையே, அல்லது வாழ்க்கை சம்பளங்கம்லாம் எல்லாமே இந்த மாதிரி தேவையற்ற விஷயத்தில் போய்கொண்டு இருக்கிறதே, ஒருவருடைய சம்பளத்தை கூட மிச்சம் பிடிக்க முடியவில்லையே, கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு போனாலும் குடும்பத்தை நடத்துறதுக்கே இப்படி உன்னப்படி என்னப்படின்ற மாதிரி இருக்கிறதே என்பது மாதிரியான குழப்பங்கள் குடும்பத் தலைவர் இருவருக்குமே, கணவனுக்கும் மனைவிக்கும் வரக்கூடிய அமைப்பு இப்போ துலா ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் இருக்கிறது. குழப்பம் வந்தாலே ஒரு தெளிவு வரும், ஒரு தீர்வு வரும் இல்லையா? ஆக மாலைக்கு பிறகு ஒரு தீர்வும் தெளிவும் அப்படியே இரண்டும் சேர்ந்தே வந்துவிடும். இந்த வேலைக்கு போகலாம், போக வேண்டாம், இந்த வேலையை விட்டு விடலாம் வேண்டாம், இந்த தொழிலை நீடிக்கலாம் வேண்டாம், நாம் போகிற பாதை சரியானதா சரியில்லையா என்பது போன்ற அத்தனை அமைப்புகளும் வயதிற்கேற்றார் போல துலாம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு கிழக்கு நோக்கிய செய்திகள், கிழக்கு நோக்கிய பயணங்கள், கிழக்கிலிருந்து வரக்கூடிய செய்திகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை, கிழக்கு நாடுகள்னு சொல்லப்படக்கூடிய மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே வயதிற்கு ஏற்ற வகையில் பொருளாதார வரவுகள் வரக்கூடிய இனிய நல்ல நாள் இன்று. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5, 9ஆம் இடத்து தொடர்புகள் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டமான நல்ல நாள் இன்றைக்கு. அம்மாவை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே தாய் இன்றைக்கு நன்றாக இருக்கிறார், இன்னும் சில காலத்திற்கு நன்றாக இருப்பார் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். காலையில் 12 மணி 11, 12 மணி வரைக்கும் கொஞ்சம் செலவுகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். அதிலும் குறிப்பாக நீர் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு செலவுகள் வரும். ஓடை சார்ந்த விஷயங்கள், விவசாயம் சார்ந்த விஷயங்கள், அதிகம் நீர் தேவைப்படக்கூடிய விவசாயம் செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் கூட அதற்கு பிறகு வரக்கூடிய வருமானங்கள், எந்த விஷயத்துக்காக செலவு செய்கிறீங்களோ, முதலீடுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு தொழில் முதலீடாக இருக்கலாம், விவசாய முதலீடாக இருக்கலாம், வேலை முதலீடாக இருக்கலாம். ஒரு முதலீடு செய்வதன் மூலம் இன்னும் 3 மாத காலத்திற்கு பிறகு அந்த முதலீடு நமக்கு பல மடங்கு திரும்ப வரும் என்பதற்கான ஒரு அடிப்படை ஆதார நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதிலும் குறிப்பாக பார்த்தா இன்றைக்கு சிலருக்கு தெற்கு நோக்கிய பயணம், குலதெய்வ தரிசனம் போன்ற விஷயங்கள், கோவில் விஷயங்களில் இன்றைக்கி ஈடுபாடு வர்றது. ஒரு கும்பாபிஷேகம் பண்ணலாம், அல்லது நம்முடைய குலதெய்வத்திற்காக ஒரு நன்கொடை மாதிரி வசூலித்து இப்போது இருக்கின்ற கோவிலை கூட மேம்படுத்தி கட்டலாம் என்கின்ற உயரிய பொதுநல எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்பு. அதற்காக சிலருடன் பேசி ஒத்த கருத்தோடு இல்லை, சில பேர் சேர்ந்து அந்த முயற்சியை மேற்கொள்ளலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய அடிப்படை ஆரம்பங்களை நீங்களே ஆரம்பித்து வைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. பெண்கள் அனைவருக்குமே குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய நல்ல ஓய்வு நாள் அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இன்று. தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 4ஆம் இடத்தில் கிரகண தோஷத்தில் இருக்கிறார். எதிர்பாராத சில திருப்பங்கள் இன்றைக்கு நடந்து அதன் மூலமாக குழப்பங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சில நாள் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரும், இன்றைக்கு குழப்பங்கள் வரும். எல்லாத்துலேயும் இன்றைக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும். அட்டமாதிபதி பலவீனமாகிறார், 4ஆம் இடத்தில் பலவீனமாகிறார். 4ஆம் இடம் என்பது கல்வி மேன்மை, சுப அமைப்புகள் போன்றவைகளை குறிக்கக்கூடியது. கல்வியில் கூட இன்றைக்கு டைவர்ஷன் இருக்கும். சில மாணவர்களுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா சொல்கிறத கேட்குறதா, ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறத கேட்குறதான்ற மாதிரியான குழப்பங்கள் கண்டிப்பாக வந்துவிடும். அப்பா அம்மா ஒரு கல்வியை உங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க, ஆனால் நண்பர்கள் இன்னொரு காலேஜில் இன்னொரு ஸ்கூலில் சேர்றாங்கன்றதுக்காக எனக்கு இது வேண்டாம், என் ஃப்ரெண்டு அங்கே தான் சேர்றாரு, நான் அவர்கிட்டே போய் அவர்கூடயே இருந்து படிப்பேன், எப்படி நட்பை துறப்பது என்பது போன்ற 10 பருவ அமைப்புகளில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரி மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குழப்பங்கள் ஏற்படும். ஆனால் முடிவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா சொல்கிறத கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்துடுவீங்க என்றாலும் கூட பகல் முழுக்க கொஞ்சம் டைவர்ஷன் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பொதுவாகவே 8ஆம் அதிபதி பாபத்துவம் அடைந்தால் பேராசை பெருநஷ்டம் என்கின்ற போன்ற அமைப்புகள்லாம் வரும். ஆகவே ஒரு நிலையில் நடக்கவே நடக்காத சில விஷயங்களை இன்றைக்கு சிலர் ஆசை வார்த்தை காட்டி அதன் மூலமான சில பல நஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்பு இருப்பதால் மற்றவர்களிடம்
பேசும்போது வாக்குறுதி கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாகவும் உஷாராகவும் இருக்கணும். அடுத்த வாரம் முழுவதுமே பங்குச்சந்தை விஷயங்களில் கூட கொஞ்சம் கவனமாக தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சந்திரன் கொஞ்சம் பலவீனமாகிறார், இருளை நோக்கி போகிறார் என்ற நிலைமையில் பங்குச்சந்தை விரைய அமைப்புகளிலும் கூட கொஞ்சம் முன்ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாளாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு. எல்லா அமைப்புகளும் அப்படியே மெதுமெதுவாக விலகி கொண்டு கெட்டது விலகி நல்லது நடக்க ஆரம்பிக்கின்ற ஒரு மழை விட்டுருச்சுங்க. நல்ல விதமாக அதற்கடுத்து வரக்கூடிய வெயிலடிக்கின்ற காலகட்டங்கள் நன்றாக இருக்கிறது. நனைஞ்சவனெல்லாம் நல்ல விதமாக காய்ந்து விட்டோம் என்கின்ற மாதிரியான அத்தனை அமைப்புகளிலும் புத்துணர்ச்சியும் மன எழுச்சியும் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாள் இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு. பெரியவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி சின்னவங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். பரவாயில்லை, குடும்பம் கஷ்டத்திலிருந்து வெளியே வந்து விட்டது. அதுலேயும் சொல்லப்போனால் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மகர ராசி இல்லை 2 மகர ராசி இருந்தால் அந்த குடும்பத்தில் கடுமையான மன அழுத்தம். கூடுதலாக மிதுன ராசியும் குடும்ப உறுப்பினரில் ஒருத்தராக இருந்துட்டார்னு வைங்க, அந்த குடும்பம் ஒரு 3-4 வருஷங்களாக படாத பாடுபட்டுருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த அமைப்புகள் எல்லாம் விலகி மகர ராசிக்காரர்கள் சிகரத்தில் ஏறுறது, இது கம்மியான வார்த்தை, அதை விட உயரத்தில் ஏறி நின்று சந்தோஷமாக குரல் கொடுக்கக்கூடிய அளவிற்கு குடும்பம் படிப்படியாக எல்லாவற்றிலும் பேச்சை கேட்காதவர்கள் பேச்சை கேட்பார்கள். வேலை நன்றாக இல்லை என்பவர்களுக்கு வேலை திருப்தி நல்ல விதமாக இருக்கும். தொழில் முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம், விவசாய முன்னேற்றம், எந்த துறையில் இருக்கிறீங்களோ அதை அப்படியே இரட்டிப்பாக மாற்றக்கூடிய தன்மை. ஒரே ஒரு மிஷினை மட்டும் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன், குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருக்கேன், 2 மிஷின் வாங்க போகிறீங்க, 2 கார் வாங்க போகிறீங்க, 2 ஆட்டோ வாங்க போகிறீங்க, எல்லாவற்றிலும் ஒரு இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய சந்தோஷமான, இப்பொழுது நான் சொன்னதை விட சற்று கூடுதல் அதிக நிம்மதி இருக்கக்கூடிய நல்ல நாள் மகரத்திற்கு இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்காவது பணப்பிரச்சனை தீரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கி. 6ஆம் அதிபதி இன்றைக்கு பலவீனம் அடைகிறார். பொதுவாக 6ஆம் அதிபதி பலவீனம் அடைஞ்சால் நோய் இல்லை, கடன் இல்லை, எதிர்ப்பு இல்லை. அப்போ இந்த 3 நம்மளை விட்டு விலகக்கூடிய தன்மைகள் அல்லது மட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள். இன்றைக்கே கடனை தீர்த்த முடியலன்னா கூட ஒரு 6 மாதத்துக்குள்ளே கடனை தீர்க்கிறதுக்கான வழிபாடுகள். இன்றைக்கு கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பித்தோம்னா ஒரு 6 மாதத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து ஓரளவிற்கு கடனை அடைத்து விடலாம் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்பு. ஒரு இடத்த விற்றுட்டு இன்னொரு இதில் கொஞ்சம் நம்ம பிரச்சனைகளை தீர்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு இவ்வளோ போகும், ஒரு 10 லட்ச ரூபா போகும், 20 லட்ச ரூபா போகும், ஆனால் அடிமாட்டுக்கு விலைக்கு கேட்குறாங்க, 5 ரூபாய்க்கு கேட்குறாங்க, 3 ரூபாய்க்கு கேட்குறாங்க. எனக்கு அர்ஜென்ட்டுன்றதை தெரிஞ்சுக்கிட்டே இந்த இடத்துல வேணும்னே நிலத்துடைய மதிப்பை குறைக்கிறார்கள் என்பது போன்ற அமைப்புகளில் 2 கட்டான் மனநிலைமையில் இருதலை கொல்லி எறும்புன்னு சொல்லுவோம். இடத்த விற்றாலும் நஷ்டம் வருது, இடத்த விற்கலைன்னா கூட கடன் அடையாது, இந்த பிரச்சனை தீராது, இந்த விஷயத்திற்காக இதை செய்யணுன்ற மாதிரியான ஒரு இரட்டை குழப்ப நிலையில் ஒரு மாதிரியாக சிக்கி கொண்டிருக்கின்ற அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் ஒரு நேர்மையான நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆபத் பாந்தவனாக யாராவது ஒருத்தர் இந்த இடத்துல கை கொடுக்கக்கூடிய தன்மையான நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொல் பலிக்கக்கூடிய அமைப்பு, வாக்குறுதி பலிக்கக்கூடிய அமைப்பு. கிரெடிட் கார்டு தொழிலில் இருந்தவங்க எல்லாருக்குமே அடுத்த வாரத்திலேயே அடுத்த திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமைக்குள்ளே ஏதாவது ஒரு வகையில் அப்படியே அந்த கிரெடிட் கார்டு பிரச்சனைகளை முடித்து விடக்கூடிய தன்மை என கடன் பிரச்சனையிலிருந்தும் ஒரு மனத்தில் இருக்கிற சங்கடமான பிரச்சனைகளிலிருந்தும் கும்பராசிக்காரங்க வெளியில் வரக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு ராசியிலேயே ராகுவுடன் சேர்ந்து கிரகண தோஷத்தில் இருக்கிறார். பிள்ளைகளை பற்றிய ஒரு மாதிரியான சங்கடங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பிள்ளைகள் ஒன்று சொல்ல நம்ம ஒன்று சொல்ல கொஞ்சம் ஒரு மாதிரியான சூழ்நிலை இன்றைக்கு பெரும்பாலான மீனராசிக்காரருடைய வீட்டில் இருக்கும். முக்கியமாக கல்வி, வேலை அமைப்புகள் அல்லது திருமண அமைப்புகள். பெண் குழந்தைகளுக்கு எதை கொடுக்கலாம் என்பதில் இன்றைக்கி மீனராசிக்காரர்களுக்கு ஒரே குழப்பம். நம்ம ஒன்று சொல்லலாம், ஆனால் இந்த குழந்தைகள் இன்றைக்கு படிக்கிறது வேறன்னு நினைக்குதே. உண்மையை சொல்லப்போனால் பெரும்பாலான பெற்றோர்கள் தவறாக ஒரு வழியை நினைக்கிறோம். என்னென்னா, நான் இது படிக்கணும்னு நினச்சேன், நான் டாக்டருக்கு படிக்கணும்னு நினச்சேன், அது என்னால் முடியல, என்னுடைய பிள்ளைய டாக்டராகி நம்ம என்னுடைய ஆசையை தீர்த்துக்கணும் அப்படின்னு ஒரு தவறாக வழி நடத்துறது இன்றைக்கு பெரும்பாலானவர்கள்ட்ட இருக்குது. பிள்ளைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ, பிள்ளையுடைய விருப்பம் என்னவோ அதைத்தான் நாம் காது கொடுத்து கேட்டு அதை ஊக்குவித்து பிள்ளையை நன்றாக வழிக்கு கொண்டு வரணுமே தவிர நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு மிஷின்களாக பிள்ளைகளை கருதக்கூடாது இல்லையா? குறிப்பாக தான் விரும்புகின்ற, தான் ரசனையோடு இருக்கின்ற துறைகளில் ஈடுபட அனுமதிக்கப்படுபவர்கள் தான் எதிர்காலத்தில் மிகப்பெரிய சாதனைகளை செய்பவர்களாக இருக்கிறார்கள். அந்த அமைப்பும் அந்த உணர்வும் அந்த உரிமை அமைப்பும் இன்றைக்கு மீனராசிக்கார பெற்றோர்களுக்கு அப்படியே ஏற்படும். பிள்ளைக்கு என்ன செய்யலாமோ அவன் இஷ்டப்படியே விட்டுறலாம், அவனுக்கு நம்ம துணையாக இருப்போம், அவன் விரும்புகின்ற கல்வி அல்லது அவர் விரும்புகின்ற வாழ்க்கை முறை அமைப்புகள் இதை நம்ம தடை பண்ண வேண்டாம். வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாரா, போயிட்டு வரட்டும். இந்த வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறாரா, போகட்டும். இந்த காலேஜுக்கு தான் போகணும்னு சொல்கிறாரா, போகட்டும் என்பது போன்ற பிள்ளையை பற்றிய நம்பிக்கை, அவர் சொல்வதை ஆமோதிக்கின்ற நல்ல தன்மையான நல்ல நாள் மீனத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு.
நேத்திக்கு மருத்துவ படிப்பு படிக்க விரும்புகிற குழந்தைகளுடைய ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி சுபத்துவமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்ட நிலையில் இன்றைக்கு கணிதம் சார்ந்த துறைகளில், அதாவது சிஏ போன்ற ஆடிட்டர், அக்கௌண்ட் போன்ற படிப்புகளை படிக்கக்கூடிய குழந்தைகள் மற்றும் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் தான் உலகத்தையே ஆளுது. நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலானவர்கள் உண்மையில் அறிவாளிகள். ஒரு பழம்பெரும் பூமியான நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இளைய சமூகத்தினர் எல்லாருமே உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் பெருமையான ஒரு பேரை வாங்கியிருக்கிறாங்கன்றதான் உண்மை. மேல்நாடுகளில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் துறை சார்ந்த முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு டாப் லெவலில் இருக்கக்கூடிய மேனேஜர், சிஇஓ, வைஸ் பிரசிடென்ட்னு சொல்லப்படக்கூடிய உயர்நிலை பதவிகளில் இருக்கிறவங்க எல்லாரையுமே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்முடைய தமிழர்களாகவே இருக்கிறார்கள் என்பது தான் உண்மை. அப்போ தமிழர்கள் இரத்தத்திலேயே அறிவு என்பது ஊறி இருக்கிறது என்பது உண்மையாக இருந்தாலும் கூட ஒரு நிலையில் ஜாதக அடிப்படையில் நீங்கள் எந்த குழந்தை கணித அமைப்புகளில் 100க்கு 100 கணக்கில் எடுக்கிறது, சாஃப்ட்வேரு, ஹார்ட்வேர் போன்ற அமைப்புகள், சிஏ ஆடிட்டர் போன்ற அமைப்புகளை பெறும் அப்படிங்கிறத ஜாதக ரீதியில் கணிக்கணும்னு சொன்னால், இந்த புதன் என்கின்ற அறிவு கிரகம், புத்திகாரகன்னு சொல்லுவோம், வித்யாகாரகன்னு சொல்லுவோம். இந்த புதன் என்கின்ற அறிவுக்கு காரகமான கிரகம் சந்திர அதியோகம் என்று சொல்லப்படக்கூடிய பௌர்ணமி சந்திரனுடைய 6, 7, 8 என்கின்ற பார்வையிலோ அல்லது சுக்கிரனோடு மிக நெருக்கமாக இணைந்து குருவின் பார்வை போன்ற அமைப்புகளில் இந்த ஜாதகத்தில், இந்த குழந்தையோட ஜாதகத்தில் புதன்ற கிரகம் அதிக சுபத்துவமாக இருந்தால் அந்த குழந்தை கணக்கில் 100க்கு 100 வாங்கும். கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இரண்டாவதாக செவ்வாயோ சனியோ வலுத்திருக்கின்ற அமைப்பில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லப்படக்கூடிய ஒரு ரொபோட்டிக்ஸ், இயந்திர அறிவியல் போன்ற அமைப்புகளில் அதை படிக்குங்க. அப்போ உங்கள் குழந்தையுடைய ஜாதகத்தில் புதன் சந்திரனுடைய பார்வை, சுக்கிரனுடைய இணைவு, குருவினுடைய பார்வை இணைவு போன்ற என்னுடைய சுபத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் அது அதிக சுபத்துவமாக இருந்தால் அந்த குழந்தை கணக்கில் 100க்கு 100 வாங்குகிறார் என்பதை பார்த்து விடலாம். ஐயா, எனக்கு ஜாதகம் பார்க்க தெரியவில்லை, இருந்தாலும் கூட என்னுடைய குழந்தை 100க்கு 100 வாங்குகிறான் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு அங்கே சுபத்துவமாக புதன் என்கின்ற கிரகம் இருக்கும் என்பதே உண்மை. ஆகவே எந்த ஒரு நிலையிலும் புதன் சுபத்துவமாக இருப்பவர்கள் மற்றும் புதனுடைய வீடான கன்னி சுபத்துவமாக இருப்பவர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா அந்த ஆடிட்டர், அக்கௌண்ட்டு, சிஏ போன்றவர்கள் வந்துடும். எல்லாருமே சிஏவாக இருந்துறதில்ல, எல்லாருமே ஆடிட்டர் ஆகிடுறதில்ல. ஒருத்தர் அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறார் என்கின்றதை பார்த்துட்டோம்னா அந்த புதனுடைய சுபத்துவ நிலை கொஞ்சம் குறைஞ்சிரும். ஆக ஒரு ஜாதகத்தில் முதல் நிலை சுபத்துவமாக புதனும் இரண்டாவது சனியும் இருக்கும்போது அவருக்கு ரொபோட்டிக்ஸ், இயந்திரவியல் போன்ற அமைப்புகளில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாண்டித்யம், மிகப்பெரிய ஆர்வம் போன்றவைகள் இருக்கும். ஒரு இன்ஜினியரிங் துறைகளில் கணித அமைப்போடு, சமன்பாடுகள் அமைப்போடு, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான துறைகளில் அவர் சாதிப்பார். புதன் மட்டுமே அதிக சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் ஆடிட்டரு, அக்கௌண்ட்டு போன்ற அமைப்புகள், பிஏ போன்ற அமைப்புகளில் அவர் சாதிக்கக்கூடிய தன்மை அவரை அந்த அமைப்புகளிலே கொண்டு போகலாம். இரண்டும் வலுவாக இருக்கின்ற சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வானவியல்ன்ற சில விஷயங்கள் வந்துடும். அதாவது வானத்தில் கிரகங்களை ஸ்ரீஹரிகோட்டாவில் பணி செய்யணும், இஸ்ரோவில் பணி செய்ய வேண்டும், மேல்நாட்டு அமைப்புகளான நாசா போன்ற அமைப்புகளில் பணி செய்யணும் என்கின்ற ஒரு வானவியல் அமைப்புகளையும் ஆர்வத்தை, ஃபிசிக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய கிரகங்களை பற்றி ஆராயக்கூடிய சில தன்மைகளையும் இந்த புதன் கிரகமே கொடுக்கும் என்பதால் ஒரு மாணவனுடைய ஜாதகத்தில் புதன் சுபத்துவமாகி வலுத்திருக்கக்கூடியவர் இப்போது நான் சொன்னதைப் போல அறிவு சார்ந்த விஷயங்கள், கணிதம், கணக்கு, அக்கௌண்ட், சாஃப்ட்வேர் அதுபோன்ற அமைப்புகளையும் வானவியல் போன்ற அமைப்புகளையும் முழுக்க அவரை படிக்க வைப்பது நல்லதாக இருக்கும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.